கத்திரிக்காய் தொக்கு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு ஒரு தள்ளி வச்சு ஊற்றி ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு பொடி ஒன்று பண்ண போகிறேங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். 5 காஞ்ச மிளகாய். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நம்ம கலர் மாறுற அளவுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வறுந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் எள் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் எள், கருப்பு எள் போடுறேங்க. வேணுன்றவங்க வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம திருப்பியும் எல்லாம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதெல்லாம் நம்ம போட்டிருக்க எள்ளெல்லாம் பொரிஞ்சு கலர் மாதிரி வருது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த டைமில் இதெல்லாம் ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதே கடாயை வச்சு ஒரு 50 கிராம் கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் செய்யணும், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு வச்சு கருவேப்பிலை போட்டுடலாம். இதுலேயே தேவையான அளவு பெருங்காயம் போட்டுடலாம். அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு. 4 கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 4 கிலோ கத்திரிக்காய் கூட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் தேவையான மஞ்சள் தூளும் தேவையான சால்ட்டை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஏதாவது கரைச்சி கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி வச்சுருக்கேங்க. வதங்கினோடனே இந்த புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி கரைசலையே இந்த கத்திரிக்காய் வேகணுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பொடியெல்லாம் ஆறினோடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த கத்திரிக்காய் இந்த புளியிலேயே வேகட்டுங்க. நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டுருக்குங்க. நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அவக்கனால இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது நம்ம வறுத்து அரைச்ச பொடிங்கிறது இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த மொத்த பொடியும் இதில் நம்ம சேர்த்துடலாம். வேறு எதுவும் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த பொடி மட்டும்தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த பொடியை போட்டு கொஞ்ச நேரம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. 5 நிமிஷம் திருப்பி அந்த புளி தண்ணியாக கூட இந்த பொடி கொதிக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. வறுத்து எடுத்தது தான். அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ஒன்று பண்ணி காமிச்சிருக்குங்க. ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம புளி ஊற்றி பண்ணதுனால இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூடு பண்ணி கெடாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.